பகிர்வும் புனித வியாழனாம் ஒரு பலியும் புனித வெள்ளியாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 23 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வசனங்களை ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த மானுடரை மீட்கும் பொருளாய் தம்மையே பலியாக தந்த இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று கூட சுவாமி, நீர் சிலுவையிலே மொழிந்தருளின அந்த வார்த்தைகளை குறித்து தியானிக்கும்படியாய் நாங்கள் இங்கே கூடி வரும்படியாய் நீர் கிருபை செய்திருக்கிறீர் சுவாமி. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீர் எங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் என்று நாங்கள் அதை அறிந்து உம்முடைய மரணத்தின் மூலமாய் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் வழியாய் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று வேண்டிக்கிறோம் சுவாமி. இந்த இடத்திலே கர்த்தாவே, நான் அல்ல, உம்முடைய மகிமையை வெளிப்படும்படியாய் நீர் பேசும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. ஆமேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் சரி, அவரது இறப்பும் சரி, வரலாற்றிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நாட்களை, இந்த நிகழ்வுகளை நாம் கொண்டாடி கொண்டும் அனுசரித்து கொண்டும் வருகின்றோம். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்தை இரண்டாக பிரித்தது. இந்த உலக வரலாற்றிலே இன்றைக்கு இடம்பெயரக்கூடிய ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது கிறிஸ்து இயேசு மட்டுமே. எந்த தெய்வத்திற்கும் வரலாறுகள் படைக்கப்படவில்லை. எந்த தெய்வமும் வரலாற்றிலே இடம்பெற்றதாக இல்லை. எல்லாம் இதிகாசங்களாகவும் இலக்கியங்களாகவும் அனுமானங்களாகவும் நடைமுறைகளாகவும் காணப்படுகின்ற சூழ்நிலையிலே கர்த்தராகிய இயேசு ஒருவர் தாமே இந்த உலகத்திலே வரலாறாய் நின்று நிலைத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பிறப்பும் அவருடைய ஊழியமும் அவருடைய இறப்பும் சரி, இந்த உலகத்தின் நிகழ்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஏன் அந்த அவருடைய பிறப்பும் சரி இறப்பும் சரி ஏன் இன்றைக்கு வரலாற்றிலே நிலை கொண்டிருக்கிறது, அல்லது அது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று சொன்னால் அது ஒரு உண்மை சம்பவமாக இருக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், வரலாறு என்பது இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு என்று சொல்லுவார்கள். ஆகவே வரலாற்றிலே இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிகழ்வானது நிச்சயமாக அது ஒரு உண்மை சம்பவமாக இருந்திருக்க வேண்டும். அவருடைய பிறப்பும் சரி, அவருடைய சந்ததியின் வரலாறும் சரி, இயேசுனுடைய ஜனிப்பித்த வரலாறும் அவருடைய சந்ததியின் வரலாறும் அங்கே ஒவ்வொன்றாக வருடங்கள் முதல் கொண்டு அவருடைய சந்ததி பிறப்பு, அவருடைய பெற்றோர் யார், இன்னாருக்கு பிறந்தான், இன்னாருக்கு பிறந்தான் என்று சொல்லி எழுதக்கூடிய வரலாறு வேற எந்த தெய்வத்திற்குமே இல்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற பொழுது இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பிரளயம் உண்டானது. இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவை ஏன் அவர்கள் சிலுவையிலே அறைய வேண்டும், ஏன் எதற்காக அவரை சிலுவையில் அறையும்படியாக குற்றச்சாட்டப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு பாவங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும்
என்று சொன்னால் இரண்டு விதமான காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, அவர் அரசாட்சி செய்யக்கூடிய அரசராக முதலிலே கருதினார்கள். இரண்டாவது, அவர் இந்த மக்களை பாவிகள் பரிசுத்தவான்கள் அல்லது நம்முடைய ஜனங்கள் புறஜாதியார், பாவத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், நரகத்திற்கு உட்பட்டவர்கள் அல்லது பரலோகத்திற்கு உரியவர்கள் என்று இரண்டாக பிரிக்கக்கூடிய நிகழ்வு நடந்ததினாலே தான் அங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பார்த்தும் இறப்பை பார்த்தும் அங்கே உலகம் நடுங்குவதாக நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அங்கே சாஸ்திரிகளால் ஆட்டு மேய்ப்பர்களுக்கு அடையாளம் காணப்பட்டு சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்பட்டு அங்கே சாஸ்திரிகள் பெத்லகேமுக்கு வருகை புரிகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது மன்னனிடத்திலே போய் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே போய் கேட்ட பொழுது அவன் அதிர்ந்து போய்விட்டான். அவன் ராஜாவுக்கு, யூதர்களுக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் நான் எங்கே போவது, என்னுடைய இடத்தை இன்னொருவன் வந்து பற்றி கொள்வானோ என்ற சிந்தையிலே அவர் ரகசியமாக அங்கே அந்த சாஸ்திரியிடத்திலே சொன்னார், நீங்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இடத்தை கண்டு நீங்கள் திரும்ப வந்து என்னிடத்திலே சொன்னால் நானும் அவரை போய் பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அங்கே அந்த சாஸ்திரிகளுக்கு கட்டளையாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கின்றான். ஆனால் யூதருக்கு ராஜாவை சந்திக்க சென்ற அந்த சாஸ்திரிகளுக்கு அவர்களுடைய சிந்தையிலே கடவுள் பேசி, நீங்கள் இந்த ராஜா பிறந்திருக்கிற இடத்தை யூதருக்கு, அவருடைய மன்னனுக்கு, அரசருக்கு, ஏரோது ராஜாவுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு சிந்தையிலே உதிக்க செய்தனால் அவர்கள் போய் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை கண்டு பார்த்துவிட்டு திரும்பமாக வேறு வழியாக சென்று விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இங்கே இரண்டு விதமான காரியங்கள். அந்த அரசனும் அந்த நாட்டு மக்களும் என்ன நினைக்கிறார்கள், இங்கே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அவர் உண்மையான பிறந்த நோக்கம் என்ன என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக, தேவாட்டு குட்டியாக இந்த பூமியிலே அவதரித்து இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக உலகத்தின் ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்தை தாமே சுமந்து குற்றமற்ற பலியாகி இந்த உலகத்தின் மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அது இரண்டாவது தேவனுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. ஆக இங்கே அவர் காட்டி கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே அவர் பல்வேறு சித்திரவதைகளுக்கும் பல்வேறு சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் விசாரிப்புகளுக்கும் அவர் உட்படுத்தப்படுவதாக நாம் பார்க்கின்றோம். இந்த அவர் சிலுவையிலே மொழிந்துள்ள அந்த முதலாவது வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது இயேசு என்று சொன்னால் அது எப்பொழுது, எந்த வேளையிலே அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று நாம் பார்க்கிற பொழுது ஏசாயா 53 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து வாசிப்போம். சிலுவையிலே அங்கே அறையப்பட்டு அவர் அங்கே மக்களால் அவரை பிடித்து வாரினால் அடிப்பித்து தலையிலே முற்கிரீடம் சூட்டப்பட்டு தலையிலே குட்டி காரி உமிழ்ந்து குற்றம் சாட்டப்பட்டு
அங்கே 2 கைகளிலும் 2 ஆணிகளால் கடாவப்பட்டு 2 கால்களையும் ஒரு ஆணியால் அங்கே கடாவப்பட்டு அங்கே ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய குற்றமற்ற இரத்தத்தை சிந்த வேண்டும் என்ற அந்த கடவுளின் வாக்கிற்கிணங்க, அந்த உடன்படிக்கைக்கிணங்க அவருடைய ரத்தம் சொட்டு சொட்டாக, ஒவ்வொரு சொட்டாக இந்த உலகத்தின் பாவத்தை தீர்ப்பதற்காக அங்கே சிந்தி கொண்டிருக்கின்ற வேளையில தான் அவருக்கு அங்கே அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவருக்கு அங்கே பார்க்க தகுந்த ரூபம் இல்லாதிருந்தது. ஏனென்று சொன்னால் உழுத நிலம் போல அங்கே அவருடைய உடம்பை வாரினால் அடிப்பித்து, சாட்டையினால் அடிப்பித்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவையும் அந்த யூத மத தலைவர்களால், போர்ச்சவர்களால் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த வேளையிலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். அசட்டை பண்ணினார் என்று சொன்னால், நான் ஒரு மதிக்க தகுந்த ஒரு மனிதராக அல்ல, அவர் ஒதுக்க தகுந்தவராக அல்லது புறக்கணிக்க தகுந்தவராக அல்லது அவர் கீழ்ப்படுத்த, அடிமைப்படுத்த தகுந்தவராக அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், அவர் அங்கே குற்றம் சாட்டப்பட்டு அங்கே ஏரோதுவினாலும் பிலாத்துவினாலும் அங்கே விசாரிக்கப்படுகிற பொழுது இவருடைய பேரிலே ஒரு குற்றமும் காணோமே, இவரை நியாயாதிபதி என்று கண்டு அவன் விடுதலை செய்ய மனதாயிருந்த பொழுது அவர்கள் மக்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, அவரை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி, மனுஷரால் அவர் எங்களுக்கு, இவர் உங்களுடைய ராஜா, யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறானே என்று சொன்ன பொழுது அவர்கள் இல்லை இல்லை, இவன் எங்களுக்கு ராஜா இல்லை என்று சொல்லுகிறார். சரி, பஸ்கா பண்டிகையின் பிரகாரமாக யாரையாவது விடுவிப்பதற்கு அரசனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி நீங்கள் இந்த இருவரில் பரபாசை ஒரு பக்கம் ஒரு குற்றவாளியாகவும் இயேசு கிறிஸ்துவை ஒரு பக்கம் ஒரு குற்றவாளியாகவும் நிறுத்தியிருக்கிற பொழுது இந்த 2 குற்றவாளிகளிலே யாரை நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். இப்படியாவது இந்த மக்கள் இந்த இயேசுவை விடுதலை பண்ணட்டும் என்று சொன்னால், இந்த குற்றமற்ற இரத்தத்தை உடைய இந்த பாவமில்லாத அந்த பரிசுத்தமான இந்த மனிதனை நாம் விடுதலை செய்து விட்டால் அந்த பாவம் நம்முடைய மேலே சுமராது என்று கருதி அவன் இந்த ஒரு வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்கிறான். இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே மக்களால், ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். அந்த யூத மத தலைவர்களால் இவர் நமக்கு போட்டியாக வந்து விடுவாரோ என்று சொல்லி அவர்கள் புறக்கணித்தார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலேயே முதலாவது அற்புதம், கானா ஒரு கல்யாணத்திலே அவர் ரசத்தை, தண்ணீரை ரசமாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி அவர் இறப்பதற்கு முன்னதாக செய்த அற்புதம் என்ன என்று சொன்னால், அவரை பிடிக்க தீவெட்டிகளோடும் பந்தங்களோடும் போர்ச்சேவகர்களும் அங்கே வந்த பொழுது, அவர் மேல் கை போட்ட பொழுது அவருடைய சீடர்களில் ஒருவரான பேதுரு அவருடைய வலது காதை அவனுடைய வாளால் வெட்டி விடுகிறார். அப்பொழுது அவர் அதட்டி, நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுடைய காதை எடுத்து அந்த போர்ச்சேவனுடைய காதிலே வைத்து அவனை சுஸ்தமாக முடியாது அந்த இடத்திலே அதை குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அவர் செய்த கடைசி அற்புதமாக காணப்பட்டது. இந்த கடைசி அற்புதத்துக்கு முந்தினதாக அங்கே லாசருவை உயிரோடு எழுப்புகின்றார். லாசருவை உயிரோடு எழுப்புகிற பொழுது அவர் பல இடங்களிலே பாடையை தொட்டார், அங்கே இறந்திருக்கிற மகள் உயிரோடு எழும்பினான் என்று சொல்லி பலரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். முடவர்களை நடக்க செய்திருக்கிறார். இப்படியாக குருடரை பார்க்க செய்திருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை செய்திருந்தாலும் இந்த லாசருவுக்கு செய்த அற்புதமானது மிக அதிசயமானது. எப்படி என்று சொன்னால், இறந்திருக்கிற மனிதன் நிறைய நாம் சரித்திரத்திலே நாம் நிகழ்வுகளை பார்க்கின்றோம், செய்திகளிலே பார்க்கின்றோம். இறந்ததாக பாடையிலே தூக்கி போகிற பொழுது அவனுக்கு உயிர் வந்து விட்டதாகவும் பல செய்திகளிலே நாம் பார்க்கின்றோம். அது ஒருவேளை அப்படியாக கூட இருக்கலாம், அல்லது மயக்க நிலையிலே இருந்து மூச்சு அடக்கி இருந்து ஏதோ மந்திரம் செய்து, மாயம் செய்து அல்லது ஜபித்து அவருடைய உயிரோடு எழுப்பியதை நாம் நாளோறும் நாம் செய்திகளிலே பார்க்கின்றோம். ஆனால் லாசரு என்பவன் மரித்து அவரை எழுப்புகின்ற பொழுது
அவர் 4 நாள் ஆகிற்றே, நாறி விடுமே என்று சொன்னார். கிட்டத்தட்ட நாம் ஒரு இறந்த ஒரு உடலை நாம் 12 மணி நேரத்திற்கு மேலே வைப்போமே, ஆனால் அதனுடைய அங்கம், அதனுடைய கண்டிஷன் அது கெட்டுவிடும். ஆனால் 4 நாள் ஆகிற பொழுது அவனுடைய ஒட்டுமொத்த அந்த உடலும் சிதைந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இயேசு கிறிஸ்து அந்த லாசருவை எழுப்பினார் என்று பார்க்கிற பொழுதுதான் அந்த மத தலைவர்கள், இவன் செய்வது என்ன, இவனை இப்படியே விட்டுவிட்டால் அந்த மக்களுடைய கூட்டம் நாடோறும் அவர் பக்கம் சேர்ந்து கொண்டே போகுது. அவர் எங்கே செல்கிறாரோ அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இவனை இப்படியே வளர விட்டு விட்டால் இங்கே நமக்கு போட்டியாக வந்து விடுவான், அங்கே ரோம அரசர் நம்முடைய பதவியை எடுத்து விடுவார் என்று சொல்லி அவர்களுக்கு அங்கே பயம் வந்தது. இப்படியாக அவர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் ஒரு மாமனிதர், அவர் ஒரு தவிர்க்க முடியாத மனிதர். இந்த யூதருக்கு ராஜாவோ அல்லது மனிதரை மீட்க வந்த தேவ குமாரனோ என்று சொல்லி இவர் ஒவ்வொரு இடத்திலும் அங்கே அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு அங்கே மக்களால் ஒரு ஆச்சரியத்துடன் பார்ப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய அதிகாரத்தை கைப்பற்றி விடுவானோ என்று சொல்லக்கூடிய அச்சம் அரசர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் அங்கே ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறாக குற்றம் சாட்டப்படுகிறார். எவ்வாறு அவர் குற்றம் சாட்டப்படுகிறார் என்று சொன்னால், மார்க்கு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 முடிய. ஆமென். இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் செய்யக்கூடிய அந்த மன்னிப்பானது அவர்களுக்கு தேவதூஷணம் என்று சொல்லி அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள். இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது என்று சொல்லி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவர் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவர்கள் தேவன் தானே மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை ஒரு வேறுபடுத்தி காட்டுகிற பொழுது, மன்னிப்பது என்ன, அவரை உடனே எழுந்து நடக்க செய்யும், என்னாலே இதன் மூலமாக நீங்கள் என்னுடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே அங்கே அந்த இடத்திலே அவர் தேவ தூஷணம் சொன்னார். நானே தேவன், நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம், நானே தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லி, யோவானால் அடையாளம் கட்டப்பட்டவன் என்று சொல்லி அவர் சொல்வதை அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது தேவ தூஷணம் என்று சொல்லி அறிந்தார்கள். யோவான் 10:33 வசனம். இங்கேயும் அவன், நீ நற்கிரிகளை செய்தனாலே நாங்கள் உன்னை கல்லறியவில்லை, நீ தேவதூஷணம் சொன்னதனால் நாங்கள் உன்னை கல்லறுகிறோம் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக அவருடைய இனத்தார், அவருடைய குடும்பத்தார், அவர் எந்த எதிலே இருந்து வந்தாரோ அவருடைய குடும்பத்தார்கள் அவரை குறித்து என்ன சொல்றார் என்று சொல்லி பார்த்தால், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமா,
அவருடைய இனத்தார் கூட, அவர் எந்த வம்சத்திலிருந்து வந்தாரோ அந்த வம்சத்தார் கூட அவரை சொல்லுகிறார்கள், அவன் மதி மயங்கி திரிகிறான் என்று சொல்லி. மதி மயங்கி என்று சொன்னால் என்ன சொல்லுவார்கள்? பைத்தியம் பிடித்து விட்டது அல்லது அவனுக்கு மன கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். ஆக அவருடைய குலத்தார் கூட அவரை என்ன சொல்கிறார்? மதி மயங்கி திரிகிறான், அவனை பிடித்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். மூன்றாவதாக வேத பாரகர் அவரை எவ்வாறு சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தால் மார்க் 3:22 இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வேத பாரகர்கள், அவர் தேவ தூதரும் இல்ல, தேவனும் இல்ல, ராஜாவும் இல்ல, ராஜாவுடைய மகனும் இல்ல, இவன் பெயல்செபூலின் தலைவன் இடத்திலிருந்து அவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று. பெயல்செபூல் என்பது அது பிசாசுக்கு தலைவனாய், சாத்தான்களுக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய அவனுடையவன் என்று சொல்லுகிற பொழுது, இயேசு கிறிஸ்து என்ன என்று சொன்னால் அவன் பிசாசு பிடித்தவன் அல்லது சாத்தானில் ஒருவனாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல நாசரேத்து, அவர் வளர்ந்த ஊரான நாசரேத்துள்ளே அவர்களை என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். ஏனால் மார்க் 6:2-3 போதும். இப்போ அவங்க சொந்த ஊர்ல அவங்க என்ன சொல்றாங்க? இவன் இப்படிப்பட்ட அதிகாரமுள்ள வல்லமுள்ள வசனங்களை பேசுவதற்கும் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுவதற்கு இவன் யார்? இவன் இந்த ஊரிலே பிறந்தவன் தானே, யோசேப்பினுடைய மகன் தானே என்று சொல்லி, இவன் தச்சனுடைய மகன் தானே என்று சொல்லி அவர்கள் யதார்த்தமாய் அவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் இப்படி குற்றம் சாட்டப்பட்ட இயேசு அவர்களை விசாரிக்கப்பட்ட பொழுது அவரிடத்திலே ஒரு குற்றமும் காணப்படவில்லை என்று சொல்லி அவர் சிலுவையிலே அறையப்படுகின்றார். அந்த வேளையிலே தானே இவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். இவர்கள் என்று சொன்னால் அவர்கள் யார்? யாரை குறித்து இவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவரை குட்டியவர்களை பார்த்து, அவர் தலையிலே முற்கிரீடம் சூட்டியவர்களை பார்த்து, அவரை உதாசீனப்படுத்துகிறவர்களை பார்த்து, அவரை தலையிலே குட்டி, அவர்களை கண்களை மூடி தலையிலே குட்டி, உன் ஞான திருஷ்டியால் நீ யார் என்று கூறு பார்ப்போம் என்று சொல்லி அவரை பரிகாசம் பண்ணினவர்களை பார்த்து, அவர்களை சாட்டையால் அடித்து அவர் உடம்பை உழுத நிலம் போல ஆக்கினவர்களை பார்த்து, அல்லது அவர் சிலுவையிலே மரத்திலே படுக்க வைத்து, கிட்டத்தட்ட அந்த சிலுவையின் மரம் எவ்வளவு எடை இருக்கும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 150 கிலோ இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த 150 கிலோ சிலுவை என்று சொன்னால் அதனுடைய மரத்தினுடைய நீள அகலம் என்ன, அதனுடைய தடிமம் என்ன என்று சொல்லி பார்க்கிறது. அவன் அந்த மரத்திலே அவர் கைகளை வைத்து ஆணிகளை அறையப்பட வேண்டும் என்று சொன்னால் அது எத்தனை நீளமுள்ளதாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த ஆணிகளால் அடித்தவர்களை பார்த்து, அங்கே போகிறவர்களும் வருகிறவர்களும் அவரை பார்த்து சொல்கிறார்கள், இவன் யூதருடைய ராஜா என்று சொல்கிறானே, தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறானே, இவன் மற்றவர்களை ரட்சிப்பதற்கு வந்தேன் என்று சொல்ற, முதலிலே இவனை ரட்சிக்கட்டும் என்று சொல்லி பரிகாசம் பண்ணினவர்களை பார்த்து, அவனுடைய இதயத்திலே உயிர் இருக்கிறதா இல்லதா என்று சொல்லி அவனுடைய ஈட்டியால் அவனுடைய விழாவிலை குத்தி அவருடைய இருதயத்தை இரண்டாக பிளந்தவர்களை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே என்னவானாலும் பரவாயில்லை, என்னை துப்பினாலும் பரவாயில்லை, என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, எனக்கு அளிக்கப்பட்ட திட்டத்தை நான் முடிக்க வேண்டும். அதை எதை செய்தாலும், என்ன தடை செய்தாலும், என்ன அவமானப்படுத்தினாலும், என்ன கொடுமைப்படுத்தினாலும் அதை நான் தாங்கிக் கொள்வதற்கு சித்தமாயிருக்கிறேன், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அத்தனை கொடுமைகளையும் ஏற்றுக்கொண்டு, பிதாவே இவர்களுக்கு
மணியும் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஒரு கதை நான் பார்க்கிறேன். எங்கள் புஸ்தகத்தில் உள்ள ஒரு கதை, ஆசிரியர்களுக்கு தெரியும். அதையும் ஒரு உண்மை சம்பவத்தையும் மாத்திரம் நான் சொல்லி இதை முடிக்க நான் விரும்புகிறேன். 5ஆம் வகுப்பிலே ஒரு லிட்டில் ஸ்பேரோ என்று சொல்லி ஒரு கதை உண்டு, மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. 2 புறாக்கள், அங்கே ஒரு ஜோடு புறாக்கள். அவர்கள் அந்த 2 புறாக்களும் ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் மாலை பொழுதிலே மாலை மயங்கி விட்டது, மழை வந்து விட்டது, மேகம், காற்று என்று சொல்லி பல்வேறு அங்கே இயற்கை சீர்கேடுகள், இயற்கை சீற்றங்கள் வந்து இருக்கிற பொழுது அதனுடைய அந்த ஒரு புறாவினுடைய ஜோடி, அதனுடைய அது போன இடம் தெரியவில்லை, ஆளை காணவில்லையே என்று சொல்லி அந்த மற்றொரு புறா அதை பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்குது, இருட்டாகிவிட்டது, வரவே இல்லை. ஐயோ வரவில்லையே என்று சொல்லி அது சுற்றுமுற்றும் பார்த்து அங்கும் இங்கும் ஓடி கிளைத்து கொண்டிருக்கிற பொழுது தூரத்திலே அடைமழை பெய்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. தூரத்திலே ஒரு நடந்து வந்து கொண்டிருக்கிறது, ஒரு மனிதன் வருவதை பார்க்கிறது. பார்த்தால் அவன் கிட்டே வர வர அவனுடைய தோள்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெட்டி போன்ற ஒன்று தொங்க விட்டு கொண்டு அவன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் எதற்காக அந்த மரத்திலே வந்து அவன் தங்கி அந்த மழை நின்றவுடனே போகலாம் என்று சொல்வதற்காக இந்த மரத்தை நோக்கி வருகிறான். ஆனால் அந்த மனிதனை இந்த புறாவானது சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறது. பார்த்தால் அங்கே கிட்ட வர வர அவனுடைய தோள்களே கிடக்கக்கூடிய பட்டியலே அங்கே உள்ளே இதனுடைய ஜோடி புறா அங்கே கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடப்பதாக அது பார்க்கிறது. பார்த்த உடனே அது துடித்து போகிறது. ஐயோ, என்னுடைய உறவு அங்கே காவலிலே வைக்கப்பட்டு விட்டது, வேடனிலே கையிலே மாட்டிக்கொண்டு அங்கே என்ன செய்கிறது, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இதனால் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் அவன் வேடனிடத்துல போய் அதை ஏதாவது காப்பாற்ற முடியுமோ என்று சொன்னால் அதனால் முடியவில்லை. அது மேலும் கீழும் பறந்தும் கூச்சலிட்டும் தவித்து பார்க்கிறது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த வேடனான அந்த மரத்தின் அடியிலே வந்து அமர்ந்து கொண்டு அவன் இலைப்பாரி கொண்டு எப்பொழுது மழை விடும் நாம் போய்விடலாம் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். ஆனால் இருட்டி விட்டது, மழையும் விடவில்லை. அப்பொழுது அவன் இந்த இடத்திலே தங்கிவிட்டு நாம் காலையிலே செல்லலாம் என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு குளிர் வாட்டுகிறது. ஆனால் இந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அவனுடைய கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய புறாவானது மயங்கி அங்கே கிடக்கிறது. இவன் என்ன செய்யறான், மழை குளிர் தாங்க முடியாது, அவன் ஏதாவது அங்கே சுள்ளி கிடந்தால், அந்த மரக்கிளைகள் காய்ந்த கிளைகள் கிடந்தால் அதை தீ வைத்து அந்த தீயிலே நாம் குளிர் காயலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு எந்த கிளைகளும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த புறா பார்க்கிறது, என்ன செய்யறது, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்ந்த ஓரிரு சின்ன கிளைகளை அதனுடைய கூர்மையான அலகுகளால் கொத்தி அவன் முன்னாலே போடுகிறது. போட்ட உடனே சில சுள்ளிகள் சேர்ந்த உடனே அவன் அதை தீ வைத்து அந்த தீயிலே அவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். அந்த புறாவானது என்ன செய்தது, அந்த தீ கொழுந்து விட்டு எரிக்கிற பொழுது அந்த புறாவானது அவனுக்கு நேரே வந்து பறந்து நின்ற தீயிலே விழுந்த போதுதான் பார்க்கிறான். ஐயோ என்ன என்று சொல்லி பார்த்தால் இந்திரனுடைய அந்த உள்ளே இருக்கிற பறவையும் துடிக்கிறது. ஆக நம்முடைய துணை போய்விட்ட பிறகு நமக்கு ஏன் இந்த வாழ்வு? ஆனால் இதன் மூலமாக ஒரு பாடத்தை அந்த வேடனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருக்க வேண்டும். அவன் அதை பார்த்த உடனே அவன் அப்படியே, ஐயோ என்ன, தன்னாலே இந்த குச்சிகளும் மேலிருந்து விழுந்து இந்த புறாதான் போட்டிருக்க வேண்டும், அதிலே அது வந்து விழுந்து அவன் புரிந்து கொள்கிறான். அதனுடைய இணை ஜோடியை நாம் பிடித்து விட்டோம் என்ற வருத்தத்தில் அதை விழுந்து விட்டது என்று சொல்லி அவன் அங்கேயே அந்த பெட்டியையும் போட்டுவிட்டு அந்த வேடனுக்குரிய எல்லாவற்றையும் போட்டுவிட்டு இனி நான் இதை போல ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன், பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் போய்விடுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் அதே போல ஒரு உண்மை சம்பவம். நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து எங்கள் வீட்டிற்கு
வீட்டுக்கு போய்விட்டு ஒரு 12 மணி அளவிலே நான் வீட்டிற்கு பின்பக்கம் போனேன். அங்கே ஒரு காகம் நின்று கொண்டிருந்தது. ஆனால் அது செழிப்போடு அல்ல, அது கூனி குறுகி ஏதோ பறக்க முடியாமலோ ஏதோ தவித்து கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்கிறது. என்ன காகம் நின்று கொண்டிருக்கு, நான் வாசலில் நின்று பார்க்கின்றேன். அப்பொழுது அந்த காகம் பறந்து செல்லவில்லை, என்னை பார்த்து அகன்று போகவில்லை, அப்படியே நிற்கிறது. ஆனால் அதன் பக்கத்தில் என்னென்று சொல்லி பார்த்தா இன்னொரு காகம் அங்கே படுத்து கிடப்பதை போல இருக்குது. அது அசைவற்ற நிலையிலே இறந்து கிடக்கிறது. அப்போ இது நின்று கொண்டே இருக்குது. நானும் இதை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேங்குது. ஒரு காகம் செத்துருச்சான்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட செத்து இறந்து போய் கிடக்கிறது. ஆனால் இந்த காகம் அதை விட்டு அகன்று போக அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு. அப்ப நான் கையை அசைத்து சூ என்று அப்படியானால் அது பறந்து போகுது என்று பார்த்தா அப்பவும் போகவில்லை. நான் வாசலை விட்டு இறங்கி அது பக்கத்தில் வந்து ஒரு காலை கீழே அடித்து ஒரு ஒளி எழுப்பினால் அது போகுதா என்று அப்பவும் போகவில்லை. அப்ப ஏதோ என்னன்னு தெரியல, இதுக்கும் ஏதோ பிரச்சனையோ சொல்லி நான் போயிட்டேன். நம்ம அதை தொந்தரவு செய்ய வேணான்னு போயிட்டேன். திரும்ப போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒரு 3 மணிக்கு போல திரும்ப இங்க வந்து பார்த்த உடனே அதனுடைய பக்கத்திலே அந்த மற்ற காகம் இறந்து கிடப்பதை பார்த்து, இது ஒரு உண்மை சம்பவம், நான் கண்ணார பார்த்தது. அப்போ தன்னுடைய இணைக்காக அது ஜீவனை கொடுக்கிறது. தமக்கு வேண்டியவர்களுக்காக, நண்பர்களுக்காக, நம்ம உறவினர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு அல்லது தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு பலர் முன்வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களையும், நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை மீட்பதற்கு அவர் இந்த உலகத்திலே வந்து சிலுவிலே அறையப்பட்டு அவர் மாண்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டதை நாம் பார்க்கின்றோம். குற்றமற்ற ரத்தத்தை இங்கே சிந்தினால் ஒழிய, ரத்தம் சிந்தினால் ஒழிய அங்கே பாவ மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்கிற நிலையில ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொள்வதற்கு அவர் சித்தமாய் இருக்கின்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 20:20 அதிகாரம் 28 வசனம். மனுஷகுமார் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் மனுக்குலத்தை மீட்கவுமே வந்தார் என்று சொல்லி பார்க்கும். ஏசாயா 53:6 வசனம். அப்போ நம்முடைய பாவங்களை அவர் மேல் விழப்பண்ணி நம்மை மீட்பதற்காக அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனம். நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நம்முடைய வேத வசனம் சொல்லும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அங்கே நம்மை துன்பப்படுத்தினவர்களுக்கு பார்த்து, நம்மை கொடுமைப்படுத்தினவர்களை பார்த்து அவர்கள் இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டதை போல நாமும் இவ்வாறு நம்மை துன்பப்படுத்தினவர்களுக்காக, நம்மை பகைத்தவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்வதை நாம் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று இந்த வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரோமர் 12 அதிகாரம் 17 வசனம். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பழிக்கு பழி நாம் செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு இறுதியாக மத்தேயு 6 அதிகாரம் 14 வசனம். இதுதான் மிகப்பெரிய நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வசனம். நாம் மனிதருக்கு நாம் மன்னித்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் இல்லை என்று சொல்லுமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது நம்முடைய மனசாட்சிக்கும் தெரியும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்கிற பொழுது கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களையும்
மன்னிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நாம் பேசுவதற்கும் நாம் இதற்கு குறித்த கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்கும் தந்த வாய்ப்பிற்காக நாம் நன்றி கூறி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து எங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை நீர் ஏற்படுத்துவதற்காக நீர் பரலோகம் சென்றிருக்கிற ராஜா. அப்படிப்பட்ட அந்த மீட்பிலே அப்படிப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்திலே நீர் சிந்திய இரத்தம் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படும்படியாய் நாங்கள் உம்முடைய மீட்பிலே பங்கு கொள்ளத்தக்கவர்களாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இரட்சகரும் மீட்புமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.